காவிரி நதிநீர் விவகாரத்தில் கடந்த சில தினங்களாக கலவர பூமியாக காணப்பட்ட கர்நாடகாவில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 நாட்களாக நடந்த வன்முறை சம்பவங்கள், அதாவது பெங்களூரு நகரில் நடந்த வன்முறை சம்பவங்கள் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது. இந்நிலையில் இன்று ஓரளவுக்கு அனைத்து பதற்றங்களும் தணிந்து பெங்களூரு நகரம் சகஜமான நிலைக்கு திரும்பியுள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக அந்த கர்ஃபியூ உத்தரவு போடப்பட்ட பகுதிகளை தவிர்த்து அனைத்து பகுதிகளுக்கும் மாநகர பேருந்துகளின் சேவைகள் தொடங்கியுள்ளது. அதே போல அந்த பகுதிகளை தவிர பிற பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் வழக்கமான போக்குவரத்தும் தற்போது தொடங்கியுள்ளது என்று கூறலாம். 2 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த மெட்ரோ சேவையும் தற்போது துவங்கியுள்ளது. இதே போல பெங்களூரு நகரில் பதற்றமான பகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளும் சகஜமான மக்களின் இயல்பு வாழ்க்கை துவங்கியுள்ளது என்று கூறலாம். அதே போல கர்நாடகாவில் இந்த காவிரி பிரச்சனைக்காக நடந்து கொண்ட பிற பகுதிகளிலும் போராட்டங்கள் குறைந்து ஓரளவு சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது. மண்டியா மாவட்டத்தை பொறுத்தமட்டில் வரும் 20ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் தற்போது எந்தவிதமான பிரச்சனை இல்லை. போக்குவரத்தும் அங்கு ஓரளவுக்கு சீராகியுள்ளது. குறிப்பாக கடந்த 7 நாட்களுக்கு மேலாக முடங்கியிருந்த பெங்களூரு மைசூரு இடையிலான போக்குவரத்து சேவை தற்போது துவங்கியுள்ளது. மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல கர்நாடகாவின் பிற பகுதிகளிலும் இந்த காவிரி விவகாரத்துக்கான போராட்டங்கள் குறைந்து தற்போது சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது என்று கூறலாம். கடந்த 8 நாட்களாக நடந்த போராட்டத்திலும் பெங்களூரு நகரில் கடந்த 3 நாட்களாக அதாவது பந்த் போராட்டம் தொடங்கி அடுத்தடுத்து நடந்த இந்த போராட்டங்களாலும் சுமார் 22,000 கோடிக்கும் அதிகமான வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகிறது. இருப்பினும் தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த இழப்பை கருத்தில் கொள்ளாமல் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளும் அரசு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் குமாருடன் தந்தி செய்திகளுக்காக பாரதிராஜன். காவிரி நதிநீர் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், பிளிப்கார்ட், அமேசான் உட்பட பல நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. மாநிலத்தில் பல்வேறு தொழில்களும் முடங்கியுள்ளது. இதன் காரணமாக கர்நாடகாவில் மட்டும் கடந்த சில தினங்களில் தொழில்துறையினருக்கு 25,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அசோசெம் தெரிவித்துள்ளது.